திருச்செந்தூர் ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் நம்ம தினசரியாக எந்த ஒரு கடவுளாக கூட எடுத்துக்கிட்டோம், எந்த ஒரு இறைசக்தியாக எடுத்துக்கிட்டோம், எனக்கு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபேஸ்புக்லேயும் சரி நம்ம நிறைய சோஷியல் மீடியாக்களில் நான் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேனா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் நைட்டு ஏதோ விஷயத்தை கொண்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அப்போ திடீர்னு பார்க்கும்போது முருகர் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை நிறைய டேரோட் ரீடர்ஸு நிறைய பேர் அந்த ஒரு மெசேஜ் எனக்கு சொல்கிறதா இருக்கட்டும், எனக்கே வந்த மாதிரி இருக்குது, இது எப்படி நான் பார்க்குறீங்க, இல்லை இந்த ஒரு கடவுளை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டுருங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பதில் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு டேப்லெட் போடுறோம். இது எதுக்குன்னா, அந்த ஒரு நமக்கு அந்த இல்னஸோ நமக்கு உடம்பு சரியாக தான் நமக்கு க்யூர் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் அந்த ஒரு டென்ஷனாகவோ மன வருத்தத்தாகவோ நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம தேடுற விஷயத்துக்கு ஏதோ ஒரு விடை கடவுள் மனுஷங்க மூலியமாகவோ நமக்கு கொடுக்குறாங்க, நமக்கு மெசேஜ் பாஸ் பண்ணாங்க. நான் என்னோட நிறைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், இறைசக்தி எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நமக்கு எதுவுமே செயல்படாது, மனிதர்கள் மூலியமாக தான் செயல்படுது. ஸோ நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜஸ் இது எல்லாமே கடவுள் ரூபத்தில் நமக்கு யாரோ ஒருத்தவங்க மூலியமாக நமக்கு காதுக்கோ நம்ம கண்ணுக்கோ நமக்கு